If the solenoid in exercise 5.3 is free to turn about the vertical direction and a uniform horizontal magnetic field of 0.25 Tesla is applied, what is the magnitude of the torque on the solenoid when its axis makes an angle 30 degree with the direction of the magnetic field? ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு செலினாய்டு இருக்குது. அது வந்து நம்ம எக்ஸசைஸ் 5.3யில் யூஸ் பண்ணது. அப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஒரு 3 ஆம்பியர் கரண்ட் போகுது. அப்புறம் அதோட மேக்னட்டிக் மொமெண்ட் நம்ம அதில் ரிசல்ட்டாக கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 6 ஜூல் பெர் டெஸ்லா. அந்த மாதிரி ஒரு செலினாய்டு வந்து ஹரிசாண்டல் மேக்னட்டிக் ஃபீல்டு, அதாவது 0.25 டெஸ்லா உள்ள ஹரிசாண்டல் மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு 30 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணுது. ஸோ ஒரு கரண்ட் போகிற சொலினாய்டை ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டில் நம்ம போட்டோம்னா அங்கே வந்து என்னாகும், ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் என்ன, அது சுற்றி விடும். அப்போ அதுதான் டார்க்கு. அந்த டார்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னெல்லாம் தெரியும், அப்போது m is equal to 0.6 ஜூல் per டெஸ்லா, theta is equal to 30 டிகிரி, b is equal to 0.25 டெஸ்லா. தென் அப்போ டார்க் என்ன, டவ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். எனக்கு ஃபார்முலா தெரியும். டவ் இஸ் ஈக்குவல் டு டார்க்கோட ஃபார்முலா டவ் இஸ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. ஸோ ஈஸி ஃபார்முலா. இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டவ் இஸ் ஈக்குவல் டு எம்பி சைன் தீட்டா. இப்போ டவுக்கு வேல்யூ போட்டோன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு எம்முக்கு 0.6, பிக்கு 0.25 அண்ட் இன்ட்டு சைன் 30. அப்போது 0.6 இன்ட்டு 0.25 இன்ட்டு sin 30 என்ன, 1/2. ஸோ இந்த 2வையும் இந்த 0.6ஐயும் கேன்சல் பண்ணால் 0.3. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.3 இன்ட்டு 0.25 என்ன, 7.5 இன்ட்டு 10⁻⁻2 ஜூல். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.